கேள்வி: மதங்கள் என்று அழைக்கப்படுபவை மனிதகுலத்திற்குச் செய்த மிகப்பெரிய தீமை என்ன? ஓஷோவின் பதில்: மனிதன் உண்மையான மதத்தைக் கண்டடைவதைத் தடுத்ததுதான் மிகப்பெரிய தீமை. அவை தாங்களே உண்மையான மதம் என்று பாசாங்கு செய்தன. உலகின் அனைத்து மதங்களும் மனித மனதை அதன் குழந்தை பருவத்திலிருந்தே தான் பிறந்த மதமே உண்மையான மதம் என்று நம்பும்படி பழக்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு இந்து தனது மதம் மட்டுமே உலகிலேயே உண்மையான மதம் என்று நம்புகிறான். மற்ற எல்லா மதங்களும் பொய்யானவை என்கிறான். இதுவே யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் முகமதியர்களுக்கும் பொருந்தும். இவர்கள் அனைவரும் ஒரு புள்ளியில் உடன்படுகிறார்கள்: உண்மையான மதத்தை தேட வேண்டும் அவசியமில்லை. உண்மையான மதம் உங்களுக்கு ஏற்கனவே கிடைத்துவிட்டது, நீங்கள் அதில்தான் பிறந்தீர்கள். உண்மையான மதம் இல்லாமல் ஒரு மனிதன் வெறும் தாவரத்தைப் போல சும்மா இருக்க முடியுமே, வெஜிடேட் தவிர உண்மையில் வாழ முடியாது. அவன் ஒரு மேலோட்டமான மனிதனாகவே இருக்கிறான். மற்றவர்கள் சொல்வதைக் கொண்டுதான் அவன் தன்னை பற்றி தெரிந்து கொள்கிறான். கண்ணாடி மூலம் உங்கள் முகத்தை அறிவது போல மற்றவர்களின் கருத்துக்கள் மூலம் உங்களைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள், உங்களை நேரடியாக தெரிந்து கொள்வதில்லையோ. இந்த மதங்கள் பார்வையற்றவர்களின் சமூகத்தை உருவாக்கியுள்ளன, மேலும் அவர்களிடம் உங்களுக்கு கண்கள் தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இயேசுவுக்கு கண்கள் இருந்தன, பின் ஏன் கிறிஸ்தவர்களுக்கு கண்கள் இருக்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவை நம்புவதுதான். அவர் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வார், நீங்கள் அவரை பின்பற்றினால் போதும். நீங்கள் சிந்திக்கக் கூடாது, சிந்தனை உங்களை தவறான வழிக்கு அழைத்துச் செல்லக்கூடும். சிந்தனை என்பது உங்கள் சந்தேகத்தையும் அறிவையும் கூர்மைப்படுத்துவதாகும். அது மதங்களுக்கு மிகவும் ஆபத்தானது. அந்த மதங்கள் நீங்கள் மந்தமாகவும் அறிவற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றன. அவர்கள் அதை நம்பிக்கை என்று அழைக்கிறார்கள். இது உங்கள் அறிவின் தற்கொலையே தவிர வேறில்லை. ஒரு உண்மையான மதம் உங்களிடமிருந்து நம்பிக்கையை கோராது, அது அனுபவத்தை கோரும். உண்மை என்பது மிக உயர்ந்த புத்திசாலித்தனத்திற்கு மட்டுமே புலப்படும். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் நம்பும்படி கற்பிக்கப்பட்டால் நீங்கள் முடக்கப்படுகிறீர்கள், அழிக்கப்படுகிறீர்கள். பாதிரியார்கள், மதகுருக்கள், சங்கராச்சாரியார்கள் இவர்கள்தான் உண்மையான பிசாசுகள். என்னைப் பொறுத்தவரை இந்த ஜெப ஆலயங்கள், கோவில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் இவை அனைத்தும் கடவுளுக்கு அல்ல, சாத்தானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை. ஏனெனில் அவை செய்திருப்பது தெய்வீகமானது அல்ல, அது வெறும் கொலை, ஒட்டுமொத்த மனித மனதின் படுகொலை. என்னைப் பொறுத்தவரை ஒரே ஒரு பாவம்தான் இருக்கிறது, அது நீங்களாக இல்லாமல் இருப்பது. ஒரே ஒரு அறம்தான், வர்ச்சு, இருக்கிறது, அது உங்களை நீங்களே அறிந்து கொள்வது. எல்லா மதங்களும் இது நடப்பதைத் தடுத்துள்ளன. நீங்கள் மீண்டும் ஆதாம் மற்றும் ஏவாளைப் போல மாறினால், யாரும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல், எந்த மதகுருவும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்வீர்களோ அதைச் செய்யுங்கள். ஓஷோ. மதங்கள் நமக்கு தயார்நிலை பதில்களை வழங்கி நமது தேடலை முடக்கிவிட்டன. விழிப்புணர்வு என்பது உங்கள் புத்திசாலித்தனத்தையும் இதயத்தையும் திறக்கிறது. நீங்கள் விழிப்புணர்வு பெறும்போது கருணை இயல்பாகவே எழுகிறது. அது ஒரு குறிப்பிட்ட தரப்பை எடுக்கச் சொல்லாது, மாறாக அனைத்து உயிர்களுக்காகவும் துடிக்கும். நனிசேவ வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது என்பது விழிப்புணர்வையும் கருணையையும் மதிக்கும் ஒரு வழியாகும். இது பரம்பரையாக வந்த பழக்கங்களை அப்படியே பின்பற்றுவதற்கு பதிலாக உயிர்களின் துடிப்போடு இணைந்து வாழும் ஒரு விழிப்புணர்வுமிக்க தேர்வாகும். இந்த வாரம் உங்கள் சொந்த புத்திசாலித்தனத்தை தட்டி எழுப்பட்டும். பரம்பரையாக வந்த நம்பிக்கைகள் எனும் பிளாஸ்டிக் பூக்களை துறந்து, விழிப்புணர்வு மற்றும் கருணை எனும் நிஜ ரோஜாக்கள் உங்கள்